நம்ம தளபதி நடிச்சிருக்க கோட்டு படத்துடைய ரெண்டாவது நாள் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் சென்னை டு வேர்ல்டு வைட் ஒவ்வொரு ரீஜனா பார்க்க போறோம். நம்ம நேத்து பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல 120 crore சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி ஜாஸ்தியா சொல்லக்கூடாதுன்றதுக்கோசமே கம்மியா சொன்னேன். 130 குள்ள கண்டிப்பா வரும்னு எதிர்பார்த்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா 126 crore ஒரு சம பாக்ஸ் ஆபீஸ் தான் சொல்லணும். இந்தியில ஷாருக் கானோட அந்த ஜவான் படத்துக்கு 129 crore நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாள். நம்ம தளபதிக்கு அந்த ரேஞ்சு. ஸோ 1000 கோடி வரதுக்கான வாய்ப்பு நம்ம கோட்டு படத்துக்கு இருக்குங்க. பட் அதுல நிறைய தீய சக்தியெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம பாக்ஸ் ஆபீஸ் பார்த்துட்டு மீதியை பார்ப்போம். ஸோ சென்னையில கோட்டு படம் ரெண்டாவது நாளான இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனா 1,77,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து உங்களுக்கு லீவு நாள் கிடையாது, ஒர்க்கிங் டே. நேத்து ஒர்க்கிங் டேனாலும் ஓப்பனிங். ஸோ அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்து அதனால இன்னைக்கு வந்து வசூல் குறையிறது இயல்பு தான். அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் கோட்டு படம் ரெண்டாவது நாள் 26,63,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஆந்திரா தெலுங்கானால இந்த ரெண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை வசூலா 4,17,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. அந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் சேர்த்து. கேரளால கோட்டு படம் ரெண்டாவது நாள் வசூலா 4,82,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு இந்த வெள்ளிக்கிழமை. நெக்ஸ்ட் கர்நாடகா பத்திரம். கர்நாடகால கோட்டு படம் இந்த ரெண்டாவது நாள் செப்டம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வசூல் மட்டும் 6,34,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் கோட்டு படம் நேத்தே நம்ம போட்டிருந்த கலெக்ஷன் ரொம்பவே நெருக்கத்துல இருந்தது. இப்போ இந்த ரெண்டாவது நாள் வசூலா மட்டும் 2,41,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு இந்த ஒர்க்கிங் டேலியும். ஸோ ஓவராலா கோட்டு படம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாவது நாள் பாக்ஸ் ஆபீஸ் வசூலா மட்டும் 44,37,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்து என்ன ஓவர்சீஸ்னா நம்ம இந்தியா தவிர்த்து இருக்கிற அத்தனை கண்ட்ரியும். ஸோ வேர்ல்டு வைடா விஜய்க்கு வந்து பயங்கரமா ஓப்பனிங்ல ரிலீஸ் ஆச்சு நேத்து. இன்னைக்கும் இந்த செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை ரெண்டாவது நாள் பாக்ஸ் ஆபீஸ் வசூலா மட்டும் ஓவர்சீஸ்ல 43,29,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ என்னோட கால்குலேட்ல இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா 200 crore, அதாவது ரெண்டாவது நாள்லயே வந்து 200 கோடியை தாண்டறதுக்கான சாத்தியம் இருக்கு. நாளைக்கு செகண்ட் நாள் ஏதாச்சும் போஸ்டர் விடுறாங்களான்ட்டு ஆக்சுவலி ஜவான் மாதிரி டெய்லி விட்டானா நல்லா இருக்கும். சரி ஓகே, ஒட்டுமொத்தமா இந்த ரெண்டாவது நாள் மட்டும் கோட்டு படம் வேர்ல்டு வைடா 87,66,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த ரெண்டாவது நாள் செப்டம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வசூல் மட்டும். ஸோ நம்ம சேனல்ல நேத்து மட்டும் கோட்டு படம் 120 கோடி சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஒரு 87 கோடிக்கு மேல சொல்லியிருக்கோம். அப்படி பார்த்தா 200 கோடியை தாண்டி அடிச்சு நம்ம வசூல் கலெக்ஷன்ல. ஆனா நேத்தே பாத்தீங்கன்னா 127 கோடி கிட்ட நம்ம கம்பெனி சைட்லயே அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாவது நாள்ல ஜஸ்ட் 73 கோடி வசூல் வந்தா கூட 200 கோடியை தாண்டிடும். படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்லயே 100 கோடி தாண்டது மட்டும் இல்லாம ரெண்டாவது நாளே 200 crore அடிக்க போகுது. கண்டிப்பா ஏஜி சைட்ல இருந்து ஒரு நல்ல ஓப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாளே போஸ்ட் கொடுத்துற ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஈவினிங்லாம் கொண்டு போகாம சீக்கிரமாவே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி விடுங்க, ஜவான் ஹிந்தி படம்லாம் எனக்கு அது டெய்லி போஸ்ட் விடும்போது ரொம்ப ஆர்வமா இருந்தது. எத்தனை கோடி வேணாலும் வரட்டும், 50 கோடி வரட்டும். 50 கோடின்றது 60 கோடி மேல தான் கண்டிப்பா வருங்க. ஆக்சுவலி கம்மியா பார்த்தா கூட அவ்வளவுதான் வரும் ரெண்டாவது நாள் பாக்ஸ் ஆபீஸ் நம்ம கோட்டுக்கு. ஸோ விட்டு போங்க, 60 கோடி இல்ல 53 கோடி வந்தா கூட போஸ்டா விடுங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ரசிகர்களுக்கு. இந்த 1000 கோடிக்கு பஞ்சாயத்து சொன்ன பார்த்தீங்களா, இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு. அதனால நாளைக்கு நிறைய விஷயம் பேசுவோம். இந்த 1000 கோடியை தடுக்கிறலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூவர்ஸுங்க. நியாயத்துக்கு வந்து பேசுறானுங்க. படம் வந்து ஒரு படம் எப்படி இருக்கோ அதை பேசுங்க. வாழைக்கெல்லாம் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுனீங்க. அந்த படத்துல குறையே இல்லையா உங்களுக்கு? இந்த தமிழ் லைட் என்ன பேச்சு பேசுறான். ஸ்டேடியத்தில் ஆள் இல்லையா, அதுல ஆள் இல்லையா, பாஜா படத்துல டெலிபோன் வந்து ஆட்டோல அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்ற. வாழை படத்துல கிளைமேக்ஸ்ல அவ்வளவு விஷயம் வந்து அபத்தமா பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் லாஜிக் இருந்தா அதெல்லாம் பத்தி ஏதாச்சும் பேசுறியா? என்ன பிரச்சனை? இந்த கமர்ஷியல் படம்னாலே வந்து நல்லா வாயும் பள்ளியும் ஷார்ப் பண்ணிட்டு வந்துருவாங்க போல இது தூக்கி சொருவதுக்கு. ஆடியன்ஸ்ன்றவன் வந்து அறிவாளி கிடையாது. அவன் ஒரு உழைப்பாளி, அவன் ஒரு கஷ்டப்படுறவன், அவன் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு சினிமா போறான். அப்பன்னைக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூவர்லாம் புளித்தின்ற மாதிரியே பண்ணிட்டு தான் வேலைக்கு ஆகுது. நான் வந்து புளித்தி தான். எனக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த படம் செட் ஆகுமா செட் ஆகாதா, இந்த படம் உனக்கு கரெக்டா நான் நீ போய் பாடுறா, அவன் தான் ரிவ்யூவர். என்னத்த ரிவ்யூ பண்றானுன்னு தெரியல. இவனெல்லாம் டாப்ல தூக்கி வச்சிருக்கீங்க. நாளைக்கு வர இன்னும் நிறைய விஷயங்களோட வர பாக்குறேன். என்னெல்லாம் பேசணும்னு கமெண்ட் பண்ணுங்க.